வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சௌச்சௌவில் ஒரு சட்னி. பொதுவாக சௌச்சௌவில் சாம்பார் கூட்டு செய்வோம். இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். கொடி வகையை சார்ந்த இந்த காய் விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம் சத்துக்களும் நீர் சத்தும் நிறைஞ்சிருக்குங்க. இந்த காயை அவ்வப்போது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, சௌச்சௌ 1, பூண்டு 3 பல், வரமிளகாய் 10 to 12, கடுகு, கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் புளி தேவைப்படாது. பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக புளி வதக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. சௌச்சௌவில் தோலையும் நடுவில் இருக்கிற விதையும் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் 3த்தையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, சௌச்சௌ கூட கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு 3த்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்த பொருட்கள் எல்லாம் ஆறின பிறகு மிளகாயில் இருக்க காம்பை நீக்கிட்டு நல்லா அரைச்சிடுங்க. தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிடுங்க. சட்னியை ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றின பிறகு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து அது மேலே சேர்த்துருங்க. இப்போ இந்த சுவையான சட்னி ரெடி.